வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் அஸ்ட்ரோ டிவைன் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத பலன் பார்க்க போகிறோம். சூப்பர் மாதம் ஆரம்பிக்கிறது மாசி மகத்தில் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா மார்ச் 2 வந்து மாசி மகம், அப்புறம் பங்குனி வருது. ஸோ இது வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். மார்ச் 15க்கு முன்னாடி, மார்ச் 15க்கு அப்புறம்ட்டு நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்? ஓவராலே என் லைஃப் எப்படி இருக்க போகுது, வேலை, தொழில், ப்ராஃபிட், குடும்பம், ஹெல்த், இந்த மாதிரி முக்கியமான தகவல் எல்லாமே பார்க்க போகிறோம். இதில் எந்தெந்த விஷயங்கள் இந்த மாதம் எனக்கு வந்து சாதகமாக இருக்குது, இது தொட்டனா ஜெயிச்சிடலாம், அது எது? இன்னொன்று, எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எப்படி உஷாராக இருக்கணும், என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள்லாம் நான் பண்ணேன்னா நான் கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க, அதை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க. கும்பராசி, கும்ப லக்னம் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது? சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நம்மளாம் 5-6 வருஷம் ஆயிடுச்சு சனி பயிற்சி வந்து, இப்போ பழகிட்டு இருக்கோம். இன்னொன்று பெட்டராக போயிட்டுருக்கோம். சாரி, நான் ஒரு ஜாலிக்காக சொன்னேன், ஆக்சுவலாக பெட்டராக போயிட்டுருக்கு நம்மளுக்கு. என்னென்ன பெட்டராக போயிட்டுருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னென்னா, லவ் இல்லை பாசம் கட்டுறதுக்கு ஆள் கிடைக்கும். அதாவது இந்த 5-6 வருஷம் எப்படி இருந்ததுன்னா, தலைவர் சொல்கிற மாதிரி எல்லாம் மாயா, எல்லாம் சாயா அப்படின்ற மாதிரி யாருமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கவங்ககிட்டே நம்ம பேசாமல் இருந்திருப்போம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசாமல் இருப்போம். ஆனால் நீங்கள் ஒரு 1.5 மாதம் 2 மாதமாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசாத ஃப்ரெண்ட்ஸ் தான் திரும்பி வருவாங்க. ஒன்று. இன்னொன்று, யாராவது ரொம்ப சிங்கிளாக இருக்கீங்கன்னா லவ் தாட்ஸ் வரும், இல்லை யாராவது அப்ரோச் பண்ணுவாங்க. இல்லை மேரிட் ஆனவங்க, ஏதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எதனா பேசாமல் இருக்கீங்க, இல்லை வீட்லேயே பேசாமல் இருக்கீங்க, எதெல்லாம் பிரிஞ்சு போச்சு அந்த உறவுலாம் தானாக வரும். அதுவும் முக்கியம், உண்மையான உறவுகள் தானாக வரும். அதாவது அந்த பாசம் காட்டுற ஆள் திரும்பி வருவாங்க. ஃபேமிலியில் வந்து அந்த கெட் டுகெதர் திருப்பி ஸ்டார்ட் ஆகும். முன்னாடி கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கு, இப்போ எல்லாமே திருப்பி ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு பெட்டரான டைம் கும்பத்துக்கு. ஒன்று. இன்னொன்று, கும்பத்துக்கு வந்து ஹெல்த் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அது எல்லாமே கம்மியாகிட்டு இருக்க டைம். இந்த 5-6 வருஷத்தில் கும்பம் நிறைய அடி வாங்கியிருக்கும். இன்னொன்று, கும்பம் வந்து பானை, சிம்பலே பானை. சில பேருக்கு, எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு உடம்பு ரொம்ப வீக்காக இருந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து உடம்பு வந்து ரொம்ப பெட்டராகிற டைம் இது. சரிங்களா? அவங்களே நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து எப்படி ரெக்கவர் ஆகிட்டுருக்க டைம் இது. எதிரிகள் தொல்லையெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எதனா கோர்ட்டு கேஸ் இஷ்யூஸு, ஆஃபீஸு, பிஸ்னஸ், எங்கெங்கே தொல்லை இருந்ததோ அது எல்லாமே அப்படியே படிப்படியாக கம்மியாகிட்டுருக்க டைம் இது. நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரமோஷன் பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த 5-6 வருஷத்தில் கும்பத்துக்கு வேலை தக்க வச்சுருந்தாலே பெரிய விஷயமா இருந்திருக்கும். அதுவும் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. அப்படி கவர்மெண்ட்லேயோ இல்லை நிரந்தரமான வேலையில் இருக்கிறவங்க அந்த வேலையில் வந்து அவ்வளோ போராட்டத்தை சந்திச்சிருப்பாங்க. எனக்கு ப்ரமோஷன் கூட எடுத்து எனக்கு வேலை இருந்தால் போதும்ன்ற நிலைமையில் இருந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயே பேசுவாங்க ப்ரமோஷன். ஏன்னா இப்போ வந்து டைம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அப்படி பேசணுன்னா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறது அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அதுக்கான விஷயங்களை ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ணும்போது ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது அடுத்து, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் உங்கள் பிஸ்னஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிறைய நஷ்டமாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட கடன், நிறைய க்ளோஸே பண்ணியிருப்பாங்க பிஸ்னஸ். அவங்களே இப்போ திருப்பியும் அப்படியே நீங்கள் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களே கடைசி ஒரு 2 மாதமாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியும். ஓகே, இது நீ பண்ணலாம், அதை பண்ணலான்ட்டு அதை அப்படியே பிடிச்சிட்டு வாங்க. நீங்கள் பிஸ்னஸை வளர்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதையே அந்த நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லேயே ப்ராஃபிட்டை கொண்டு வரதுக்கும் பயங்கரமான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள். ஓகே, எதுலலாம் அதுவும் முக்கியமாக நான் சொல்கிறேன், இது நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஏதாவது தடங்கள் வர மாதிரி இருந்தால் கூட மார்ச் 15க்கு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்ச் 15க்கு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள், சக்ஸஸ் ஆகும். ஒன்று. செகண்டு, கொஞ்சம் நம்ம சொல்கிறதையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான். நம்ம சொல்கிறதுனால நடக்காது, நம்ம சொல்ல போகிற வழிமுறைகள்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தான் அது நடக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது மாசி மகம்லாம் இருக்குது. மாசி மகத்துக்கெல்லாம் விரதம் இருந்து வேண்டுங்க. அதாவது தெய்வங்களே வழிபடுற நாள் அது. அப்போது நம்ம வழிபடும் போது நம்மளுக்கு ஒன்றும் பவர் ஏறும். ஸோ இதெல்லாம் பண்ணால் அதிகமாக ஜெயிக்கலாம். இதில் உஷாராக இருக்கணும்னா பண விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்குது. அதாவது யார்கிட்ட வாங்குறீங்க, யார்கிட்ட கொடுக்குறீங்க, எதுக்கு கொடுக்குறோம், அது ரொம்ப உஷாராக இருங்க. அதி முக்கியம் வந்து கடன்.
கடன் விஷயத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருங்க. அதுவும் முக்கியமாக கல்யாணத்துக்கு வாங்குற கடன்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா கல்யாணமே இப்போ இருக்க காலகட்டம்னா உங்களுக்கு நிறைய கை கூடும் கல்யாணம், ப்ரப்போசல்ஸ் வரும். ஆனால் ஜாகிரதையாக இது வந்து கரெக்டான வீடா, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நல்லா பண்ணிக்கோங்க. நீங்கள் அவங்க இப்போ பொண்ணு வீட்டுக்கோ மாப்பிள்ளை வீட்டுக்கோ போகிறீங்கன்னா கூப்பிட்டு போகிறவங்க யாருன்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் ஒரு மண்டபம் புக் பண்ணுறீங்க, இல்லை சாப்பாட்டு காசு கட்டுறீங்கன்னா கரெக்டாக எல்லாமே கரெக்டாக கொடுக்குற மண்டபத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா குழப்பம் வரும், கச்சமுச்சான் குழப்பம் வரும். அந்த குழப்பம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு தெய்வ வழிபாடு சொல்கிறேன், அதை பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது. கடன் வாங்காமல் இருக்கிற காசை வச்சு நம்ம கல்யாணம் எந்த சுபகாரியம் நீங்கள் பண்ணாலும் சூப்பர். ஏன்னா இப்போ வந்து மகப்பேருக்கும் டைம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன், கல்யாணத்துக்கும் டைம் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ எக்கச்சக்க ப்ரப்போசல்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து இருக்கிற காசை வச்சுட்டு பண்ணிங்கன்னா, கடன் வாங்காமல் இருக்கிற காசை வச்சு பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதெல்லாம் ஜெயிக்கணும்னா வழிபாடுகள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம வந்து சயன கோலத்தில் இருக்க ஸ்ரீரங்கநாதர் தாயாரோட வழிபடலாம். நீங்கள் வந்து முருகரை வந்து வள்ளி தேவனையோட வழிபடலாம். சிவபெருமான அம்பாலோட வழிபடலாம். இவங்களெல்லாம் வந்து சனிக்கிழமை ராகு காலத்தில் வழிபடுறது நல்லது. முக்கியமாக இவங்களுக்கு வந்து நீங்கள் தூபம் போட்டு வழிபட்டிங்கன்னா ஒன்றும் நல்லது. நீங்கள் வந்து அன்னதானம் போடுறதா இருந்தால் தயிர் சாதம், எள்ளு சாதம் இதெல்லாம் அன்னதானமாக போடுறது நல்லது. நீங்கள் வந்து கொஞ்சம் எள்ளு கையில் வச்சுக்கலாம். அதாவது உங்கள் ஜாதகம் பார்த்து தான் ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லணும் என்னென்ன தானியங்கள் கையில் வச்சுக்கணுன்ட்டு. நம்ம தானியங்கள் வச்சு வீட்டில் எப்படி பரிகாரம் பண்ணலாம்னா நம்ம இன்டர்வியூ கொடுக்க போகிறோம், இதே சேனலில் வரும், சர்ச் பண்ணி பாருங்கள். பொதுவாக சொல்லணும்னா கும்ப ராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு வந்து எள்ளு வந்து கொஞ்சோண்டு ஒரு பேப்பரில் மடித்து, ஒரு வெள்ளை பேப்பரில் மடிச்சுட்டு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அது வச்சுக்க உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரென்த்து நடக்கும், ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், பாசிட்டிவாக நிறைய விஷயம் நடக்கும். ப்ராக்டிக்கல் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு வந்து நம்ம வந்து பொதுவான பலன்கள் எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் பற்றி, மகப்பேறு, ஹெல்த் கண்டிஷன், வேலை, பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்டு, வெளிநாடு போகிறது, படிக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள், இதெல்லாம் நம்ம ஒரு ஓவரால் ஜென்ரலாக பார்த்தோம். இப்போ 12 ராசி, இப்போ தமிழர்கள்னு எடுத்தால் ஒரு 12 கோடி பேர் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு பொதுவான பலன்களை சொல்லியிருக்கோம். இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். இதுவும் வேலை செய்யும், ஆனால் ஒன்றும் அக்யூரஸியாக வேணும்னா ஒவ்வொருத்தர் ஜாதகம் பொறுத்து மாறும். ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் வீட்டில் நடந்துகிட்ருக்கு சார், எனக்கு வந்து இந்த வேலையில் இந்த பிரச்சனை இருக்குது, இல்லை உறவு முறைகளில் இந்த பிரச்சனை இருக்குது, பிஸ்னஸில் இந்த இஷ்யூ இருக்குது, எனக்கு இந்த ஹெல்ப் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, இதை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஒரு கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம். இதை தாண்டி கோவில்கள், இந்த பரிகாரங்கள் கூட நம்ம வீட்டிலேருந்தே பண்ணுற நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க. நம்ம நவ தானியங்கள்ன்றது நவக்கோள்கள் தான் நவ தானியங்கள் இருக்குது, சரிங்களா? அதை வச்சு நம்ம ஏகப்பட்ட மேஜிக் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம வந்து சீடு தெரப்பின்ற மாதிரி சொல்லித்தருவோம். இதே சேனலில் நிறைய இன்டர்வியூவாக வரும், தேடி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கல எனக்கு கால் பண்ணுங்கள், அதோட ட்ரைனிங்ஸ் பற்றி சொல்கிறேன். இது ஒன்று. இன்னொன்று, ஒரு மாதமும் தமிழர்களுக்குன்னு சயின்டிஃபிக்காகவே நிறைய பண்டிகைகள் வருது. என்னென்னா மாசி மகம் இந்த மார்ச் 2ஆம் தேதி வருது. இந்த மாசி மகம்ன்றது புனித நீராடல். அதாவது நம்ம வந்து நம்மளுடைய பாவத்தை வந்து நதிகளில் குளித்து கழிக்கிறோம். அந்த நதிகளுடைய பாவங்களை வந்து என்றைக்குன்னா மாசி மகத்தன்னைக்கு கும்பகோணத்தில் இருக்கிற தீர்த்தத்தில் வந்து அவங்க குளிக்கிறதா ஐதீகம் இருக்குது. அதோட இன்டர்வியூ நம்ம போடுறோம். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லாதவங்க, இல்லை கும்பகோணம் போக முடியாதவங்க, எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ உங்கள் தண்ணி எல்லா தண்ணியும் கங்கை தீர்த்தம் தான். கங்கை தாயை நினச்சிக்கிட்டு எல்லா நதிகள், புனித நதிகள், கங்கை, காவேரி எல்லா நதிகளையும் நினச்சிக்கிட்டு அதில் குளிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து அது புனித நீராடல் தான். இந்த முக்கியமான நாட்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக இந்த வழிமுறைகளை நம்மளுடைய நம்ம தாத்தா பாட்டிங்க கிட்ட நம்ம கிட்ட இருந்த பணத்தை விட பணம் கம்மி, அவங்க நமக்கு இருந்த படிப்பை விட அவங்க கம்மி, ஆனால் நம்மளை விட அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்க இந்த முறைகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அந்த முறைகளை தான் நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வரணும்.
அதை தான் இப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு வசதி வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபோன்லேயே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓடி ஓடி தேடி கேட்க தேவையில்லை. நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ நம்ம சொன்ன பயிற்சிகள் எடுத்து பண்ணுங்கள். இந்த மாசி மகம் ஃபங்க்ஷன் அப்போது அந்த நாட்கள் மார்ச் 2ஆம் தேதி அன்றைக்கி புனித நீராடுங்க. உங்கள் ஊர் குளம் ஆறு எங்கே அவைலபிலிட்டி இருக்கோ, எங்கே அளவுடோ அங்கே விட புனித நீராடல் பண்ண இந்த மார்ச் மாதம் ஒரு புனிதமான மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைய எல்லாம் வல்ல கடவுளை வேண்டிக்கிறேன். நான் உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.